வணக்கங்க. இன்னைக்கு முளைக்கட்டின கொள்ளு சுண்டல், முளைக்கட்டின கொள்ளு சாலட் இது தான் செய்ய போகிறேன். கொள்ளு பார்த்திங்கன்னா உடம்புல தேவையில்லாத கொழுப்பை குறைக்குது, ஊழ சதையை குறைச்சிருது, ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்குது. அதுக்கு நான் 2 நாளைக்கு முன்னாடியே கொள்ளு ஊற வச்சு மறுநாள் அதை காலையில் அதை நல்லா முளைக்கட்டு எடுத்து வச்சேன். 2 நாள் ஆச்சு எனக்கு முளைச்சி வர்றதுக்கு. இது பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக முளைச்சிருக்குதுன்னு. இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க எவ்வளோ பெருசு முளைச்சிருக்கு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அது கொள்ளுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த கொள்ளு கொட்டி ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இதை கொதிக்க விட்டு வேக விடணும்னு அவசியம் கிடையாது. குக்கரும் வைக்க வேண்டாம், குழன்னு மாவாட்டம் ஆகிடும். ஒரு 3 நிமிஷம் கழித்து வடித்து எடுத்துடலாம். கொஞ்சம் நான் தனியாக சுண்டலுக்கு எடுத்து வச்சுருக்கேன், மீதி சாலட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொள்ளு சுண்டலில் கொட்டிட்டேன். துருணா தேங்காய் பூ போட்டுட்டேன். கொள்ளு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொள்ளு சாலட் பண்ணலாம். வேக வச்ச முளைக்கட்டின கொள்ளு, வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், துருண கேரட், பொடியாக நறுக்கின மாங்காய், துருண தேங்காய், பொடியாக நறுக்கின பீட்ரூட், மல்லி, குடமிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஒன்று ஒன்றா போட போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச கொள்ளு போட்டு வெங்காயம் இது எல்லாமே ஒன்று ஒன்றா, எல்லா காய்கறியும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ நான் சொன்ன எந்த குறிப்புமே நானாக சொல்லலை. டிவியில் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ் அவங்க சொல்கிறப்போ அதை எடுத்து நான் குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானாக எதுவுமே சொல்லலை. நரம்பு எலும்புக்கெல்லாம் ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கறதுனால மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னாங்க. லிவர் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய, ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய லிவரில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைச்சி ஜீரண சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வாரத்தில் 2 நாள் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வெஜிடபிள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டேன். கொஞ்சம் லெமன் புழிஞ்சதும் நான் கொஞ்சம் சாட் மசாலாவும் சீரக பவுடரும் இதில் போட்டு கலந்துக்கிட்டு கொஞ்சம் டிஷ்ஷுக்கு தேவையான ராக் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டேன். பிங்க் சால்ட்டு கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொள்ளு சாலட், கொள்ளு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் சாப்பிட்ணுங்கிற ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. இது கொள்ளில் பார்த்திங்கன்னா நிறைய மாவு சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஃபேமிலியில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. டெய்லி சுண்டல் சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.